வகுப்போம் தினமோ எனும் பிரணவம் ஒலிப்போம் தனக்கிணையில்லாத இசையதில் பகுப்போம் மனம் ஓங்கிடச் செய்யும் இசை தனை மறவோம் இசைவோம் காலத்தில் பிறந்ததை அறிவோம் பணிவோம் பணிவோம் பாரினில் இசையனும் பயிர் வளர்த்தோர்களின் பாதம் பணிவோம் இணைவோம் இணைவோம் இசை புகழ் பாடி இனி வரும் தலைமுறைக்கே அதை அளிப்போம் பணிவோம் பணிவோம் பாரினில் இசையனும் பயிர் வளர்த்தோர்களின் பாதம் பணிவோம். शुक्लांबरधनं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तिये ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयगिरिवोमास्महे माणिक्यवीणामुपलालयन्तीं मदालसां मञ्जुलाकिलासां महेन्द्रनीलद्युतिकोमलायीं मातङ्गकन्यां मनसा स्मरामि. What's your problem now? நீதான் ப்ராப்ளம். ஒரு நாளாவது நிம்மதியா பூஜை பண்ண வர்றியா? இப்பெல்லாம் எதுக்கு போய் பூஜை பண்ணோம்? அட தினம் தான் அவசரம் பூஜை பண்ண வேண்டியிருக்கு. இன்னைக்கு ஆத்துல எல்லாரும் வெளியில போயிருக்கா. அட நிம்மதியா இன்னைக்கு ஒரு நாளாவது பூஜை பண்ணலாமேன்னு உட்கார்ந்தேன். இப்ப மியூசிக் கேட்கறதுலாம் தப்புங்கறியா? மியூசிக்கா? இதுக்கு பேர் மியூசிக்னு பேரா? லோடோ லோடோன்னு ஒரு சத்தம். கர்நாடக சங்கீதம்னா காதுக்கும் இனிமே மனசுக்கும் ஒரு நிம்மதி. கர்நாடிக் மியூசிக்கா? இட்ஸ் a real bore. போரா? இந்த ஒரு வார்த்தையை நன்னா தெரிஞ்சு வச்சுருக்கள். கர்நாடக சங்கீதத்தினுடைய மேன்மையை தெரிஞ்சுக்காம அதை போய் போர்னு சொல்ல உனக்கு எப்படிமா மனசு வந்தது? பெரிய பெரிய மகான்கள்லாம் வளர்த்த இசைமா இது, தெய்வீகமானது. அதை போய் Hi. Hi. What are you up to these days? Nothing much. How's the thesis? அதுக்காக தான் நீ தரீங்க. என் பேத்தி ஒத்தியை சமாளிக்கிறதே கஷ்டமா இருக்கு. நீங்க வேற அவளோட சேர்ந்துட்டால இனிமே டமால் டுமில்னு சத்தம் தான். He wants me to listen to Carnatic music. You and Carnatic music. கர்நாடக சங்கீதம்னாலே உங்களுக்கு எல்லாம் ஏளனமா இருக்கு. உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும்? ஒன்னும் சினிமா சங்கீதம் இல்ல அவனா இங்கிலீஷ் மியூசிக். உங்களை சொல்லி குத்தமில்லம்மா, இந்த ஜெனரேஷனே அப்படித்தான் இருக்கு. என்ன தாத்தா அப்படி சொல்றீங்க? அவளுக்கு வேணா கர்நாடிக் மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாத இருக்கலாம். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இப்போ கூட நான் தமிழக இசை மகான்கள்ன்ற தலைப்பில் ஒரு தீசிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது விஷயமா நிறைய கலைஞர்களை சந்திச்சு அவங்க கருத்துக்களெல்லாம் கேட்டு அதை பற்றி தெரிஞ்சுக்க தான் இப்போ கிளம்பின்னு இருக்கேன். ஓஹோ அப்படியா? ரொம்ப சந்தோஷம்மா. நீ எடுத்துட்டு இருக்க காரியத்தை நல்லபடியாக முடிச்சுட்டு வா. போச்சே தீபாவளியும் கூட்டின்னு போயேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். Bye, Tats. ஒரு நிமிஷம். என்னம்மா அது? கர்நாடிக் மியூசிக்கை பற்றி எங்களுக்கும் கொஞ்சம் தெரியும். அதே சமயம் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ஃபிலிம் மியூசிக் அவ்வளோ மட்டமானது இல்லை. அதுலேயும் கர்நாடிக் பேஸ் சாங்ஸ் எல்லாம் இருக்கு. போட்டு தான் கேட்டு பாருங்களேன். அப்படியா? சரி. தேங்க்யூ. இசை என்னும் கலை ஒரு அற்புதமான கலை. இந்த இசை இந்த உலகத்தில் எப்பொழுது பிறந்தது என்பது ஒரு கேள்விக்குறி வச்சுக்கலாம். உலகம் பிறந்த உடனேயே இசையும் பிறந்து விட்டது என்று ஒரு முக்காலத்தில் சொல்லியிருக்காங்க. எப்படின்னு கேட்டாங்க, சவுண்ட் ஃபர்ஸ்ட். இந்த சவுண்ட் எப்படி வந்தது இந்த நாட்டில்? உலகத்தில் முதல்ல இந்த பிரபஞ்சம்னு சொல்றது, நம்ம உலகத்தை பிரபஞ்சம் சொல்லுவாங்க. அப்போ எப்போ வந்து இந்த இசை ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது, முதல்ல கடலுடைய அலைகள், கடலுடைய சப்தங்கள், இந்த சமுத்திரத்திலிருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒலி வந்தது. அதான் ஓங்காரநாதம்னு சொன்னான் ஃபர்ஸ்ட் லைன், எடுத்த ஒன்று முதல் ஒலி. அது அந்த ஓங்கார துவனி. இப்போ கூட நம்ம விநாயகரை வணங்கும் பொழுது அவரை அதுக்கு உரியவர் நம்ம சொல்கிறோம்.
அந்த ஓம் ஓம் ஓம்னு சவுண்டு. இப்போ கூட ஒரு தனியான ஒரு ரூம்குள்ளே போனால் அது கம்ப்ளீட்டாக அது பேக்கடாக இருந்தால் அதுக்குள்ளேருந்து ஒரு சவுண்டு வர மாதிரி நம்ம காதில் கேட்கும். அப்போ இந்த உலகத்தில் முதல்ல வந்த ஒலி ஓம்காரநாதம். அதான் ஒரே ஒரு நோட், மியூசிக்கல் நோட்டு சொல்லலாம். அதுலேருந்து கண்டுபிடிச்சான் கம்ப்ளீட்டாக வேதிக் ஸ்காலர்ஸ் 3 நோட்டு கண்டுபிடிச்சான். அந்த 3 நோட்டு தான் இன்னைக்கு வேதமாக உலகத்தில் வந்து அதுக்கு பேர் வேதத்வனின்னு பேர். அந்த வேதத்வனி முதல்ல வந்தது நாதத்வனி, அந்த ஃபர்ஸ்ட் சவுண்ட். அதுலேருந்து வந்தது வேதத்வனி, அதிலிருந்து பிறந்தது கீதத்வனி. வென்றிடுவேன் நாதத்தால், வென்றிடுவேன் நாட்டையும் நாதத்தால், வென்றிடுவேன் எந்த நாட்டையும் நாதத்தால், வென்றிடுவேன். தமிழக இசை மாகாண்கள் அநேகம் பேர் இருக்காங்க. உங்களுக்கே தெரியும், மும்மூர்த்திகளும் இங்கே தான். தியாகராஜர், முத்துசுவாமி தீட்சிதர், ஷியாமா சாஸ்திரிகள், இவர்களை தவிர எவ்வளவோ பேர், கோபாலகிருஷ்ண பாரதி, முத்துத்தாண்டவர், நாராயண தீர்த்தர், அருணாச்சல கவிராயர், அப்புறம் பாப்பனா சிம்சன் சார், பாரதியாரை கூட சொல்லலாம். எவ்வளவோ நல்ல கீர்த்தனைகள், பாடல்கள் அவரும் ஏற்றிருக்கிறார்.